பொதுவாக ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சோம்னா ஒரு 400 பத்திரிக்கை அடிப்போமா? ஒரு பத்திரிக்கைக்கு 4 பேர் வருவாங்க. நம்ம ஒரு கணக்கு வச்சோம்னா ஒரு 400 பத்திரிக்கைக்கு ஒரு 1600 பேர் வராங்களா? நம்ம என்ன செய்வோம்? கல்யாணத்துக்கு சாப்பாடு செய்யும்போது ஓகே வரவங்களுக்கெல்லாம் வந்து பத்தாம போக கூட கொஞ்சம் சேர்த்தே செய்யுங்கப்பாம்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மகா குருச்சேத்திர போர் அப்படிங்கிறது 18 நாள் நடந்துச்சு. 18 அக்ரோனி படை சேனைகள் கலந்துக்கிட்டாங்க. ஒரு அக்ரோனி படை சேனைக்கு 3,00,000 பேர். 18 அக்ரோனி படை சேவைக்கு கிட்டத்தட்ட ஒரு 54,00,000 பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த போரில். அப்படிங்கும்போது அந்த போருக்கு தேவையான சாப்பாடுலாம் எவ்வளோ தேவைப்பட்டிருக்குன்னு சொல்லி நினச்சி பாருங்க. அதுக்கு முன்கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போருக்கு தேவையான ஆடிஷன்ஸ் யார் யாரை நம்ம படையில் சேர்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு ஆடிஷன் வச்சு தான் ஆள் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்கோசம்னா இவங்களுக்கு இந்த படையை கொடுக்கலாம், யானை படையை கொடுக்கலாம், குதிரை படையை கொடுக்கலாம், இவங்களுக்கு வந்து காளான் படையை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுவாங்க. அப்படி ஆடிஷன் போயிட்டு இருக்கும்போது தமிழகத்துலேருந்து ஒரு ராஜபுரா ஒரு யாருன்னு சொல்லிட்டோம்னா உடுப்பி மகாராஜா. அப்படி ஒரு போனோன்னு என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணரை பார்த்து தொட்டு வணங்கிட்டு நான் வந்து உங்களுடைய அடிமை, உங்களோட பக்தன் நான் வந்து உங்களுக்கு எதிராக நான் எதுவுமே செய்ய மாட்டேன். உங்கள் கூட இருந்தேன்னா உங்களுடைய படையை நான் எதிர்த்து போரிடுற மாதிரி இருக்கும். உங்கள் படைக்கு ஆதரவாக கௌரவர்கள் பக்கம் இருந்தேன்னா பாண்டவர்கள் பக்கம் இருக்கிற உங்களை எதிர்க்கிற மாதிரி இருக்கும். உங்களை நான் எதிர்க்கவே கூடாது, உங்களுக்கு நான் கீழே தான் இருக்கணும். அப்படியே தான் எனக்கு வேலை இருந்தால் கொடுங்க, நான் போரில் செய்கிறேன்னு சொல்லி கேட்குறாராம். உடனே அவர் என்ன பண்ணுறாரு கிருஷ்ண பரமாத்மா, சரி ஓகே இவங்களுக்குலாம் சாப்பாடு செஞ்சு கொடுக்குற பொறுப்பு நீ எடுத்துக்கோங்கிறாரு. ஓகேங்களா? 18 நாள் குருச்சேத்திர போர் நடக்குது. அந்த குருச்சேத்திர போரில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இருக்கக்கூடிய மக்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாரு. இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10,00,000 பேர் போய் கலந்துக்கிறாங்க போரில் அப்படின்னா, 2 தரப்புல ஒரு 10,00,000 பேர், அங்கே 5 லட்சம் இங்கே 5 லட்சம் பேர் போகிறாங்க அப்படின்னா, சண்டை போட்டது போக மீதி செத்து போனது போக மீதி ஒரு 4,00,000 பேர் இன்னைக்கு வருவோம். காலையில் போகும்போது 10,00,000 பேர் போவாங்க, சாயங்காலம் வரும்போது எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனால் உடுப்பி மகாராஜா செய்யக்கூடிய சாப்பாடு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே போதுமான அளவு இருக்குமா? பத்தாமல் போவாதான், சேர்த்தியும் போவாதான், நார்மலாக எல்லாருக்குமே இருக்கிற அளவுக்கு போதுமான அளவு கரெக்டாக செய்வாராம். மகா குருச்சேத்திர போர் முடிஞ்ச வாட்டி இப்போ இன்றைக்கி எப்படி ஏதோ ஒரு விசேஷம் நடந்துச்சுன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மகா குருச்சேத்திர போர் முடிஞ்ச வாட்டி தர்மன் என்ன பண்ணுறாராம், போரில் சாப்பாடு செஞ்சவங்க அதே மாதிரி போரில் மருத்துவ உதவி பண்ணவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு என்ன பண்ணுறாராம், ஒரு ஆதரவு கொடுக்குறாராம், ஒரு பாராட்டு விழா மாதிரி இருக்கிறார். வைக்கும்போது கேட்குறாராம் உடுப்பி மகாராஜாட்ட, ஏப்பா உடுப்பி நீ எப்படிப்பா இவ்வளோ சிறப்பாக செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொல்கிறாராம், ஆமாங்க இந்த மாதிரி நான் வந்து நிலக்கடலை கொண்டு போய் கொடுப்பேன் கிருஷ்ணர்கிட்ட, அவர் சாப்பிட்டு டெய்லி நான் இவ்வளோ பெரிய இதில் கொண்டு போய் கொடுப்பேன். அவர் என்ன பண்ணுவார், தின்னது போக மீதி கொடுத்துட்டு இதை 1000 பெருக்கி அத்தனை பேருக்கு சோறு செய்யும் பாரு. இன்றைக்கி வந்து ஒரு 10 கல்லை கொடுத்து இதை 1000 செஞ்சு பெருக்கி நீ சாப்பாடு செய்யணும், ஒரு 10,000 பேர் செஞ்சால் போதும், அவ்வளோ பேர் தான் இன்றைக்கி உயிரோடு வருவாங்கன்னு அவர் கணக்கு வச்சிருக்கிறாராட்டுருக்கு. அவர் சொன்ன மாதிரி செஞ்சேன் கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் உடுப்பி மகாராஜா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அவர் இலவசமாக செஞ்சு கொடுத்த அந்த சாப்பாடு விஷயம் அப்படிங்கிறது வெள்ளைக்காரன் இந்தியாவில் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உடுப்பி ஹோட்டல் அப்படிங்கிறது மக்களுக்கு அன்னசத்திரம் வச்சு இலவசமாக தான் சாப்பாடு போட்டுட்டு வந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வெள்ளைக்காரன் ஆட்சிக்கு வந்தவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நீ இலவசமாக கொடுத்த அப்படின்னா எனக்கு நீ வரி கட்ட மாட்ட, நீ வந்து இதை விலைக்கு கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு வரி கட்டுவேன், ஸோ இதை நீ விலைக்கு தான் கொடுக்கணும், இல்லைன்னா நடத்தவே கூடாதுன்னு இருக்கிறாரு. ஸோ என்ன பண்ணிக்கிறாங்க, உடுப்பி மகாராஜா வம்சத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த உடுப்பி ஹோட்டலில் வந்து ரொம்ப கம்மி விலைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு வெள்ளைக்காரனுக்கு அதிக வரி கொடுத்து அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நடத்தியிருக்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உடுப்பி ஹோட்டல் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, நிறையா தமிழ் சினிமாவில் அவங்களுடைய கடந்த கால வரலாறு அப்படின்னு சொல்லி நான் ஒரு இதில் படித்தேங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு ரொம்ப கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. நன்றிங்க.